ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தேங்காய் பால் சாதம், கோகோனட் மில்க் புலாவ். ஒரு அருமையான சாதம் வெரைட்டி. ரொம்ப ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக, ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் சமைக்கிறதுக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க இது. இந்த தேங்காய் பால் சாதம் நல்ல ஒரு ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட நல்ல ஒரு குருமா கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க. வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு வெஜிடபிள் குருமா, ஒரு மஷ்ரூம் கிரேவியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியன்ஸுக்கு சிக்கன் மட்டனில் செய்கிற கிரேவி குழம்பெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நான் இங்கே நல்ல ஒரு மட்டன் கிரேவியோடு பரிமாறி இருக்கிறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, டேஸ்ட்டாக, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம். இங்கே 2 டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 15 to 20 நிமிஷம் ஊறட்டும். அதாவது நம்ம தாளித்து விட்டு அதை சமைக்கிற வரைக்கும் இந்த ரைஸ் வந்து ஊறிட்டுருக்கட்டும். ஸோ ரைஸில் நல்லா தண்ணி விட்டு நம்ம வச்சிடலாங்க. அடுத்தது தேங்காய் பால். இங்கே 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய் உடைச்சி அதில் நல்லா பால் எடுத்தாச்சு. மொதல் பால், 2வது பால் ரெண்டுமே கலந்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது நம்மளுக்கு 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ரேஷியோ. இங்கே தேங்காய் பால் விட்டு சமைக்க போகிறோம். ஸோ 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தேங்காய் பால், மொத்தமாக 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கோகோனட் மில்க்கும் இங்கே ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ரைஸை தாளிச்சிடலாம். இங்கே இந்த கோகோனட் மில்க் புலாவை நான் ஈஸி அண்ட் குயிக்காக கீக் ரோபோகுக்கில் சமைச்சிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த கீக் ரோபோகுக்கில் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு. இந்த கீக் ரோபோகுக் வந்து ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கர். அதுவும் ப்ரீசெட் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. நம்ம ஜஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்து விட்டுட்டு அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டால் போதும். நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமும் மோடும் எடுத்துக்கிட்டு சமைச்சிட்டு அந்த வார்ம் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. கீப் வார்ம், கேன்சல். ஆட்டோமேட்டிக்காக குக்காய் முடிச்சோன்னா கீப் வார்ம் மோடுக்கு போயிடும். அது வேண்டாம்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். டிலே டைமர். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டோம். பட் இது இப்போ ஸ்டார்ட் ஆகி குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து இது ஸ்டார்ட் ஆகி குக் பண்ணிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இந்த டிலே டைமர் ஆன் பண்ணி ரைஸ் குக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன், ரைஸ் சேர்த்து விட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். தால் சன்னா, சாம்பார் கிரேவி, பொங்கல் கிச்சடி. இப்போ என்ன சமைக்கிறோமோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா போதுங்க. அது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், எந்த மோடில் குக் பண்ணணுங்கிறதெல்லாம் அங்கேயே இங்கே ப்ரீசெட் ஆகிருக்கும். அதைப்படி அதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு குக் பண்ணிவிட்டு வார்ம் மோடுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது சாட்டே மோடு. இது வந்து வதக்கிறதுக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பொருளெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். மேனுவல் இதில் எதுவுமே வேண்டாம், நான் மேனுவலாக செட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான்வெஜ் சமைக்கிறதுக்கு, புலாவ் சமைக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஜம்முன்னு சமைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸி அண்ட் குயிக்காக சமைச்சிடலாங்க. இப்போ இந்த லிட்டை பார்த்துடலாங்க. நம்மளுக்கு ப்ரெஷர் குக்கரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல அந்த கேஸ்கட் இருக்குது, அந்த வால்வ்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் கலட்டி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கேஸ்கட்டெல்லாம். அதே மாதிரி ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. அந்த லிட்டை போட்டு கழட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓப்பனுக்கு மார்க்குக்கு நேர் மேலே நம்ம அந்த ஏரோ மார்க்கை வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பிட்டா அவ்வளோதான். நல்லா பக்காவாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எப்படி அந்த குக்கர் லிட்டில் சேஃப்டி வால்வ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரெஷர் வால்வ் இருக்குது. நம்ம இதை வந்து சமைக்கும்போது க்ளோஸில் வச்சுக்கணும். அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். இல்லை வேண்டாம் நடுவுலையும் நம்ம வந்து அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் நம்ம அந்த பட்டன் மேலே இருக்க பட்டனை புஷ் பண்ணி விட்டால் அது ரிலீஸ் ஆகும். ஸோ சமைக்கும்போது க்ளோஸில் வச்சு நம்ம சமைக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அதே மாதிரி இந்த கீக் ரோபோகுக்கை நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம எங்கே வேணாலும் வச்சு சமைச்சிக்கலாம்.
ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருந்தால் போதும், நம்ம அந்த ப்ளக்கை போட்டு விட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு எங்கே வச்சு வேணாலும் சமைச்சிக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான கன்வீனியண்ட்டான குக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த பாத்திரம் 5 லிட்டர் கெப்பாசிட்டி, இது 8 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அவைலபிள் இருக்குது, இந்த மாதிரி நான்ஸ்டிக்லேயும் அவைலபிள் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைனில் அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாம். இங்கே நான் கீக் ரோபோக்குக்கை ஆன் பண்ணிட்டேன். அடுத்தது சாட்டே பட்டனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சாட்டே பட்டன் சூஸ் பண்ணும்போது 30 மினிட் டைம் வந்து நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 30 மினிட் அங்கே மீடியம் ஃப்ளேமில் நம்மளுக்கு பாத்திரம் சூடாகிட்டுருக்கும். டக்குன்னு சூடாயிருங்க. நல்லா ஒரு 30-40 செகண்ட்லேயே பாத்திரம் நம்மளுக்கு நல்லா சூடாயிடும். 30 மினிட்டெல்லாம் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு தேவைப்படாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு வதக்கிடலாம். இங்கே ஃபஸ்ட்டாக நான் வந்து கீ சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு 2 துண்டு பட்டை, 3-4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு மராத்தி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து போட்டு விட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகி அந்த வாசம் வரும்போது இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இங்கே 8 to 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த கோகோனட் மில்க் புலாவுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இங்கே நான் 3 பச்சை மிளகா, நல்ல பெரிய பச்சை மிளகா, காரமான பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்ல நீளமாக சன்னமாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாங்க. இங்கே 3 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 3 cups ஆஃப் கோகோனட் மில்க். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தேங்காய் பால். மொதல் பால் 2வது பால் ரெண்டுமே கலந்து வச்சுருந்த அந்த தேங்காய் பால் 1.5 கப்பு. நம்ம இங்கே 2 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. கூடவே நல்லா கழுவி ஊற வச்சுருந்த 2 கப்பு பாசுமதி ரைஸும் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நீ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம கீக் ரோபோக்குக்கை மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இந்த லிட்டை போட்டு விட்டுடலாம். நல்லா அந்த ஓப்பன் மார்க்குக்கு நேராக வச்சு இப்படி திருப்பி விட்டால் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த ப்ரெசர்வெண்ட்டும் நல்லா லாக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிடணும். ஸோ இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த சாட்டே மோடை கேன்சல் பண்ணிவிட்டு புலாவ் குக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காக மீடியம் மோடில் 15 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கான அந்த டைமிங் வந்து வருது. நம்ம உள்ளே வச்சுருக்கிற குவான்டிட்டியை பொறுத்து, ரைஸ் குவான்டிட்டியை பொறுத்து நம்ம குயிக், ஸ்ட்ராங், மீடியம் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது மேனுவலாகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 15 மினிட் மீடியம் மோடில் குக் ஆகிட்டுருக்குது. ஸோ அது குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீப் வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ அங்கே சூடாக சாதம் இருக்கும். இன்னும் அந்த ப்ரெஷர் ஸ்டீமெல்லாம் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வால்வ் வந்து லாக்கில் இருக்குது. நம்ம நல்லா ஒரு ப்ரெஷர் தீரணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இல்லை இடையிலேயே நம்மளுக்கு அது வந்து நம்மளாக மேனுவலாகவும் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த ப்ரெஷர் ஸ்டீமை வெளியேற்றி விட்டுட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குழஞ்சிரும், அது ரைஸ் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் இடையிலேயே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. நான் இங்கே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட நம்மளுடைய தேங்காய் பால் சாதம்
ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம கிளறி விடுவோம். சூடோடு கிளறும் போது குழஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே மெல்லமாக நம்ம கிளறி விடுவோம். பாருங்கள், நல்ல சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்லே இந்த சாதம் நம்ம குக் பண்ணுறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு அருமையான ரெசிபி இது. நல்ல ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் வீக்கெண்ட்ஸ்லேயும் சமைக்கிறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்தோட நல்ல குருமா கிரேவி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு வெஜ் குருமா, மஷ்ரூம் கிரேவி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியனுக்கு சிக்கன் மட்டன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே மட்டன் கிரேவியோட பரிமாறுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி கீக் ரோபோ குக்கிலெல்லாம் நம்மளுக்கு சமைக்கும்போது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக வேலையாகும். கீக் ரோபோ குக்குடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த தேங்காய் பால் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.